இன்றைய இளைஞனுக்கு என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பிளக்க பொய் பேசி நவநிதியும் தேடி நலமொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொலபொலவென கலகலவென புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வழியறியீர், கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்திட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் கடந்துழல அகப்பட்டீர் நீரே. பட்டினத்தார். ஏ மனிதர்களே, நாக்கே பிளந்துவிடும்படியாக பொய் பேசுவீர்கள். புதிய புதிய செல்வங்களை தேடுவீர்கள். பூமியை பிளந்து கொண்டு வருகின்ற புற்றீசல் போல பொலபொலவென்று கலகலவென்று பிள்ளைகளை பெறுவீர்கள். காப்பதற்கும் உங்களுக்கு வழி தெரியாது, அவர்களை கைவிடவும் மாட்டீர்கள். பாதி பிளந்து ஆப்பு வைக்கப்பட்ட மரத்துளையில் காலை வைத்து கொண்டே ஆப்பை பிடுங்குவதற்கு குரங்கு மரத்துளையில் கால் மாட்டிக்கொண்டு திண்டாடுவது போல பந்த பாசத்தில் கிடந்து உழல்வீர்கள் என்று சிரிப்போடு சொல்கிறார் பட்டினத்தார். தொட்ட பின்பே பாம்பு என்று அறியும் மனிதர்கள், சுட்ட பிறகே நெருப்பென்று அறியும் அப்பாவிகள். அவர்கள் பட்ட பின்புமே கெட்ட பின்புமே பரம்பொருளை நினைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே வாழ்வை வகுத்து கொள்ள அவர்களால் முடிவதில்லை. ராமலிங்க வள்ளலாரை போலவோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போலவோ, சுவாமி விவேகானந்தரை போலவோ இளம் பருவத்திலேயே ஞான ஒளியை பெற அவர்களால் முடியவில்லை. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் கண்ணன். உண்டு உண்டு என்று ஓடி பிறகு இல்லை இல்லை என்று ஏமாந்து எங்கே எங்கே என்று தேடி இதோ இங்கே இங்கே என்று கண்மயங்கி வெட்டவெளி பொட்டலிலே விட்டெறிந்த பந்தினை போல் ஆடி ஓடி அமர்ந்தேன் பராபரமே என்று அமர்ந்து விடுகிறார்கள். அனுபவங்களுக்கு பிறகுதான் உண்மை அவர்களுக்கு தெரிகிறது. அந்த உண்மையை ஆரம்பத்திலேயே கண்டு கொள்வது எப்படி? இது இன்றைய இளைஞனுக்கு சொல்ல வேண்டிய பாடம். குத்திய பின்பே முள்ளென்று அறியாமல் இது முள்ளென்று பார்வையிலேயே அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? இதோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். வீட்டு ஈயானது ஒரு சமயம் அழுகிய புண்ணின் மீதும் மறுசமயம் நிவேதத்துக்கு வைத்திருக்கும் பொருளின் மீதும் உட்காரும். ஆனால் தாமரையில் உள்ள தேனை அருந்தும் வண்டு அதை தவிர வேறொன்றையும் மதியாது. நீ வீட்டு ஈயை போலிராமல் தேன்வண்டை போலிரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இந்த வாக்கு இன்றைய இளைஞன் கடைபிடிக்க வேண்டிய அறிவியல் அரிச்சுவடி. வாழ்க்கை பாதையில் நீண்டதோறும் பயணம் செய்யவிருக்கும் இளைஞன் முதற்கோணல் முற்றும் கோணல் என்பதை நினைத்தே தன் படிப்பை தொடங்க வேண்டும். அந்த படிப்பையும் தேன்வண்டை போல் தேடி பிடித்து படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையில்லாத பயன்படாத நூல்களை படித்து காலத்தை வீணாக்க கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றான் வள்ளுவன். பயனற்ற நூல்களில் காலம் வீணாகிறது. பண்பாடற்ற நண்பர்களால் மனம் பாழாகிறது. அலட்சிய மனப்பான்மையால் அறிவு மயங்குகிறது. வெறும் ஆரவாரங்களில் போலி வாழ்க்கையே கிட்டுகிறது. அஞ்சி அஞ்சி சாவதால் ஆன்மா அடிமையாகி விடுகிறது. படிப்பது என்பது வரப்போகும் காலத்துக்கு போடப்படும் அஸ்திவாரம். ஆனால் தவறாக படிக்கும் படிப்பு பயனற்று போகிறது. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாத வயது இளம் வயது. ஆனால் சிந்தித்தே தீர வேண்டிய வயதும் அதுதான். சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி நல்ல பாடங்களை கேட்டு நாளைய பொழுதுக்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டிய வயது பள்ளி வயதுதான் என்பதை இளைஞன் மறக்கக்கூடாது. அவனுக்கு சாப்பாட்டை பற்றியும் தூக்கத்தையும் பற்றியும் இந்து மதம் கூறுகிறது. பகவத்கீதையில் பரந்தாமன் கூறுகிறான், அர்ஜுனா, அதிகமாக உண்ணுபவனுக்கும் யோகம் இல்லை, ஒன்றும் உண்ணாதவனுக்கும் இல்லை, தூக்கத்தில் அதிக விருப்பமுடையவனுக்கும் இல்லை, தூங்காமலேயே விழிப்பவனுக்கும் இல்லை, அளவான உண்ணும் உழைப்பும் உடையவனுக்கும் அளவான உறக்கமும் விழிப்பும் உடையவனுக்கும் துன்பம் துடைக்கும் யோகம் கிடைக்கிறது. இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிறார். பகலில் திருப்தியாக சாப்பிடலாம், ஆனால் இரவில் உணவு அளவு குறைந்ததாயும் சத்து குறைந்ததாயும் இருக்கட்டும். சரீரத்திற்கு உஷ்ணத்தையும் மனதுக்கு சஞ்சலத்தையும் கொடுக்கும் உணவை உட்கொள்ளாதே. இழவு வீடுகளில் நடக்கும் சாப்பாட்டுக்கு போகாதே. புரோகிதத்தால் பிழைப்பவர் வீட்டிலும் சாப்பிடாதே. இறைவனுக்கு படைக்கக்கூடியது போன்ற சுத்தமான ஆகாரத்தையே சாப்பிடு. ஆம், முதலில் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கும் படிப்பு
அடுத்து அளவான சுத்தமான உணவு, அடுத்தது அளவான உழைப்பும் உறக்கமும். நான் சின்ன வயதில் படித்த எல்லா பாடங்களும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. அவைதான் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு கை கொடுத்து வருகின்றன. ஆனால் முறையற்ற உணவு, அதற்கு நேர்மாறான பட்டினி, அளவற்ற தூக்கம், இவற்றால் என் உடம்பு கெட்டுவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே உணவு முறையை ஒழுங்குபடுத்தி கொள்ளவில்லையே என்று இன்று நான் வருந்துகிறேன். நல்ல வேளையாக இறைவன் எனக்களித்த வரம், அன்று நான் அர்த்தம் தெரியாமலேயே மனப்பாடம் செய்த பாடல்கள் அனைத்தும் இன்று அர்த்தத்தோடு வந்து உதவி புரிகின்றன. இந்து மதத்தின் உபதேசங்களை இன்றைய இளைஞன் ஒதுக்கிவிடாமல் படிக்க வேண்டும். நோய்கள் பற்றியும் மருந்துகள் பற்றியும் கூட இந்து மதம் முழு அளவில் சொல்லி வைத்திருக்கிறது. இன்றைய இளைஞன் திருமூலரின் திருமந்திரத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். அவை இப்போது உதவாவிட்டாலும் பின்னாளில் உதவும். சந்தம் நிறைந்த பாடல்கள் விரைவிலேயே மனதில் பதியும். சித்தர் ஞான கோவை என்று வழங்கப்படும் நூலில் பட்டினத்தார், சிவவாக்கியர், பத்திரகிரியார் பாடல்களை மனப்பாடம் செய்தால் பெண்ணாசை குறையும். எப்படிப்பட்ட பெண்ணை திருமணத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஆரம்ப படிக்கட்டுகளை இவ்வளவு அழகாக போட்டு கொண்டு விட்டால் எதிர்காலத்தில் துன்பம் இருக்காது, சோர்வு இருக்காது, அவமானம் நிகழாது. சென்ற இடமெல்லாம் சிறப்பும் கிடைக்கும். நண்பர்கள் இருப்பார்கள், எதிரிகள் இருக்க மாட்டார்கள். வரவறிந்து செலவு செய்யும் புத்தி வந்துவிடும். வாழ்க்கை என்பது பங்கீடு செய்யப்பட்ட சாலையாகிவிடும். என்னைப் போல அடிக்கடி சோகப்பாட்டு பாட வேண்டி இராது. சராசரி மனிதன் லௌகிக வாழ்க்கையில் எல்லாவித சுகங்களையும் அடைவதற்கு இந்து மத நூல்கள் நல்ல வழிகாட்டுகின்றன. வரவு செலவு பற்றி கூட நமது பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். காஞ்சி பெரியவர்கள் ஒன்று சொன்னதாக எனக்கு ஞாபகம். ஒருவரிடம் கடன் வாங்கினால் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரே தவணையில் பணத்தை கொடுத்து பத்திரத்தை திருப்பி வாங்கிவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டத் தொடங்கினால் அதன் வட்டி கணக்கு தலைமுறை தலைமுறைக்கு வரும். ஆம், அதிலும் இன்றைய இளைஞன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசியாக சாப்பாடு பற்றிய அனுபவம். எதை எதை சாப்பிடக்கூடாது என்று நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். தட்டை பயிர்கள், மொச்சை, சாகர எறாக்கள், நண்டு, கொட்டை உருளைக்கிழங்கில் கொடியதோர் வாயு தோன்றும், தொட்டு பாராதே என்றும் சுவைக்காக நோய் பெறாதே. நமது மூதாதையர்கள் வாயு, உஷ்ணம், சீதம், சிலேட்டமம், பித்தம் என்று நோய்களுக்கான காரணங்களையே தெளிவாக விளக்கியுள்ளார்கள். இன்றைய இளைஞன் மர்ம நாவல்களை விட்டுவிட்டு மத நூல்களை படித்தால் வாழ்க்கையில் சகல பகுதிகளுக்கும் வழி கிடைக்கும். இவ்வாறு இன்றைய இளைஞனுக்கு என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.